காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்து இருந்தது. அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் வழக்கத்தை விட 15% மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்காத போதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. எங்கெல்லாம் மழை பெய்துள்ளது, மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் என்ன சொல்கிறார் என்று விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று மாலை முதல் மழை பெய்து வந்த நிலையில் தொடர்ந்து இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. நேற்று இரவு தொடங்கிய மழை 10 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. ஆலப்பட்டி பகுதியில் 10 வீடுகளுக்குள் நள்ளிரவில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியுற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு 1 மணி முதல் விடியற்காலை 4 மணி வரை பலத்த மழை பெய்தது. மேட்டூரில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை, சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். அதிக கனமழை காரணமாக சாலையில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பேருந்து பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மாலை பலத்த இடி மின்னல் காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இந்நிலையில் இந்த பலத்த மழைக்கு கோவில்பட்டி ஸ்டாலின் காலனியில் இருந்த வேப்ப மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. மரத்தின் ஒரு பகுதி அப்பகுதியில் சென்ற கேபிள் மற்றும் இன்டர்நெட் வயரில் விழுந்ததால் அவை அறுந்து விழுந்தன. மேலும் அப்பகுதியில் மின்சாரமும் தடை செய்யப்பட்டது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அகற்றினர். திண்டுக்கல்லில் 3 மணி நேரம் கனமழை பெய்தது. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் 1 மற்றும் 2வது பிளாட்ஃபார்ம் ரயில் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் மேலும் தண்டவாளங்களுக்குள் மேல் மழைநீர் சென்றதால் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டது. தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு முன்பாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் சோதனை சாவடி அமைத்து வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மழை குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அளித்த தகவல்களை இங்கே பார்க்கலாம். வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் புதிதாக சக்தி என்ற புயல் உருவாகியிருக்கு. இந்த ஆண்டின் முதல் பெயர் பெற்ற புயலாக இந்த புயல் உருவெடுத்திருக்கு. இந்த புயலுக்கு சக்தி என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கா கொடுத்த பெயராக பார்க்கப்படுது. இந்த புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் படிப்படியாக கடலிலேயே வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது. எந்த நிலப்பகுதிக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. இந்த புயல் வலு இழந்த பிறகு தென்மேற்கு பருவமழை விடை பெறுவதும் படிப்படியாக தீவிரம் பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமழை தீவிரமடைய இருக்கு. குறிப்பாக நேற்றைய தினமே சென்னையில மழை தொடங்கி இருக்கும் சூழல்ல இன்று முதல் தமிழகத்துல வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என இந்த இடிமலையின் பரப்பளவு படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் போன்ற உள் மாவட்டங்கள்லையும் மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம். பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். இந்த வானிலை அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு வெப்பச்சலன மழை படிப்படியாக குறையும். மீண்டும் அக்டோபர் 12ஆம்
தேதி முதல் 18ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழை படிப்படியாக பரவலாகி பல மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதத்தை பார்த்தால் அக்டோபர் இயல்பாக நமக்கு தமிழகத்துல 18 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும். இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக முதல் 2-3 வாரங்கள்ல அக்டோபர் 18ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன இடிமழையும், அக்டோபர் 20ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினால் பருவமழை தீவிரமடைந்தும் மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பருவமழை விடைபெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழல், அதாவது வளிமண்டலத்துல நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமா இந்த இடிமலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.